பழைய பொருட்கள் நிறைந்த சந்தையில் ராம் எனும் இளையவன் தனது பழைய கேமரா சேகரிப்பை விரிவாக்க வேண்டி அலைந்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் கடைகளின் தூசி படிந்த மூலைகளில் காலத்தால் மறக்கப்பட்ட கலை பொருட்களை தேடி அலைந்தன. அப்பொழுது ஒரு வினோதமான பழைய கடையின் இருண்ட மூலையில் கருப்பு துணியால் மூடப்பட்ட ஒரு மரப்பெட்டி அவன் கவனத்தை ஈர்த்தது. அதை திறந்து பார்த்தபோது உள்ளே பளபளக்கும் பித்தளை மற்றும் பழுதடைந்த கருப்பு தோல் கொண்டு செய்யப்பட்ட இதுவரை அவன் பார்த்திராத ஒரு பழமையான கேமரா இருந்தது. அதை அவன் கையில் எடுத்ததும் ஒருவித மின்சாரம் அவன் உடலில் பாய்ந்த உணர்வு ஏற்பட்டது. திடீரென அவன் பின்னால் ஒரு வயதான முதியவர் தோன்றி, "அது கேமரா இல்ல தம்பி, காலத்தின் கண்ணாடி, அது நடக்க போற ரகசியத்தை காட்டும்" என்றார். ராம் அதை ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு கேமராவின் மர்மமான ஈர்ப்பில் மயங்கி பணத்தை கொடுத்துவிட்டு வெளியேறினான். முதியவரின் உதடுகளில் ஒரு புதிரான புன்னகை படர்ந்தது. மறுநாள் காலை ராம் தனது புது கேமராவை சோதிக்க வேண்டி நகரத்தின் பரபரப்பான சாலைக்கு வந்தான். அங்கே ஒரு சிறுவன் தன் செல்ல நாய்க்குட்டியுடன் சிரித்துக்கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தான். ராம் அந்த கணத்தை கேமராவில் படம் பிடிக்க நினைத்தான். கிளிக் என்ற ஷட்டர் சத்தம் ஒரு வெடி சத்தம் போல அவனது செவிகளை துளைத்தது. கேமராவிலிருந்து மெதுவாக வெளியே வந்த இன்ஸ்டன்ட் புகைப்படத்தை பார்த்து ராம் அதிர்ந்து போனான். புகைப்படத்தில் சிறுவன் சிரித்துக் கொண்டிருக்கவில்லை, மாறாக அவன் பயத்தில் அலறிக்கொண்டு அவனை நோக்கி வேகமாக வரும் ஒரு காரை பார்த்து உறைந்திருப்பது போலிருந்தது. "என்ன இது? நான் எடுத்தப்ப சிரிச்சிட்டு தானே இருந்தான், போட்டோல ஏன் இப்படி?" என குழம்பி போனான். சரியாக 10 வினாடிகள் கழித்து கிரீச் என்ற பயங்கரமான பிரேக் சத்தம், சிறுவனின் அலறல். ராம் புகைப்படத்தில் பார்த்த அதே கார் அதே கோணத்தில் சிறுவனை நோக்கி வருவது கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான். தன் உயிரை பணயம் வைத்து ராம் பாய்ந்து சென்று சிறுவனை இழுத்தான். கார் அவர்களை உரசிக்கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் மறைந்தது. ராம் தரையில் விழுந்து மூச்சிரைத்தான். அவன் கையில் இருந்த புகைப்படம் மெல்ல மாறியது. இப்போது சிறுவன் பத்திரமாக ராமின் அருகில் இருப்பது போல படம் தோன்றியது. ராம் மனத்தில் ஒரு பயங்கரமான உண்மை உரைத்தது. அப்போ இந்த கேமரா காட்டுறது உண்மை, என்னால் அதை மாற்றவும் முடியும்.